நான் சொல்றது கேளுங்க. இந்த வண்டி சார் சார் நீங்க அவசரப்படாதீங்க. இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டாம். அது இந்த வண்டியில வேண்டாம் சார். சார் இந்த வண்டி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்ட போகுது சார். சார் ஐயா நான் சொல்றது கேளுங்க. போகாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. இது ஒரு பெரிய விபத்துல மாட்ட போகுது. பைத்தியமா இருக்கு. நான் பைத்தியம் சார். நான் உண்மையை தான் சொல்றேன். சார் உங்களை பார்த்து படிச்ச மாதிரி இருக்கு. இந்த வண்டியில நீங்க போகாதீங்க. நான் தெரிஞ்சுதான் சார் சொல்றேன். இது விபத்துல மாட்ட போகுது. சார் நான் சொல்றது ஒரு புரியுதுல்ல? ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஓகே ஓகே நீங்களா இந்த வண்டியில போகாதீங்க. ராமலிங்கம் இங்க என்ன பண்ற? மோகன் நீ இன்னைக்கு இந்த வண்டியில ஊருக்கு போறியா? ஆமா அவசரமா பிசினஸ் விஷயமா டூர் போறேன். வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டாம் ப்ளீஸ். இல்லப்பா நான் போய் தான் ஆகணும். மோகன் நான் சொல்றத கேளு. அட ஊருக்கு டைம் ஆச்சு. மோகன் இன்னைக்கு நான் இந்த வண்டியில ஊருக்கு போக விட போறது இல்லப்பா. டைம் ஆச்சு ராமலிங்கம். சார் டேக் மினிட் ஜாயா. நீங்க இந்த வண்டியில ஊருக்கு போறீங்களா? போக வேண்டாம் சார். நான் சொல்றேன் டைம் ஆச்சுப்பா. சார் கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? மோகன் நான் காரணம் இல்லாம எந்த காரியம் செய்ய மாட்டேன்னு தெரியும். தயவு செய்து இந்த வண்டியில நீங்க போகாதீங்கப்பா. ஏன்? ஏன்னா இது ஒரு விபத்துல மாட்ட போகுது. என்னது? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த நான் எப்படி சொல்றது சார்? நானு ஐயோ உங்க ட்ரெயின் கிளம்பிடுச்சே. நீங்க எங்க இருங்க भाई साहब கொஞ்சம் இப்படி வாங்கோ. Who is he? What is he? उनका नाम क्या है? அவருக்கு பேர் என்ன? ராமலிங்கம்னு பேரு. अच्छा என் ஃப்ரெண்டு பேங்க் ஆஃப் மண்டே கார்டுல கிளார்க்கா இருக்கான். ओहो ये बात है भाई साहब I am the chairman of Bank of Saudi Arabia. இது நம்மளுக்கு கார்டு. நேத்து ராத்திரி நம்ம ட்ரீம்ல இவர் ஃபிகர் தான் தெரிஞ்சு. ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் சொல்லிச்சு. அவர் எப்படி சொல்றாரோ அப்படி கேளு. சோ இன்னைக்கு நம்ம ஜர்னி கேன்சல். भाई साहब அவருக்கு அட்ரஸ் கொடு. சார் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இந்த வண்டியில போகாதீங்க. இது ஒரு விபத்துல மாட்ட போகுது சார். ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. சார் ப்ளீஸ் இந்த வண்டியில போகாதீங்க. சார் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க சார். கடவுளே சொல்லியிருக்காரு சார். ஆக்சிடென்ட்ல மாட்ட போகுது சார். சார் ப்ளீஸ் நான் சொல்றது ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் போகாதீங்க போகாதீங்கன்னு கதறி இருக்கார் ராமலிங்கம். ஆவி பசங்க அவர் சொன்னதை கேட்காம போய் சேர்ந்துட்டானுங்க. ஆமா தம்பி இப்பெல்லாம் அந்த ராமலிங்கம் சொல்றது அப்படியே பலிக்குதாமே. ஆமாண்ணே. ஆஹா எல்லாரும் அவரை பெரிய மகானதாப்பா சொல்றாங்க. இதோ வீர விளையாட்டு விசிறிகளின் கொக்கு கும்மான் குத்து குப்பண்ணா நேரடிந்து தோன்றி விட்டார். கும்மாங்குத்து குப்பண்ணா நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஏங்க இவ்வளவு பெரிய சாம்பியனா இருந்துகிட்டு திருப்பி கொடுக்காம அவர் குத்துறதெல்லாம் வாங்கிட்டீங்களே. ராமலிங்கமே சொன்னாரு இன்னைக்கு ஜெயிக்க மாட்டேன்னு. அவர் கண்டனத்துல எல்லாம் குத்து குத்துன்னு குத்துனாரு. நான் வாங்கிக்கிட்டேன். என்னடி இது இன்னைக்கு குடத்தோட கொடை எடுத்து வந்திருக்கேன். தெரியாதா? ராமலிங்கம் சொல்லிருக்காரு இன்னைக்கு அடமழை பெய்யும்னு. அதான் கொடையோட வந்திருக்கேன். ஓ ராமலிங்கமே சொல்லிட்டாரா? அப்ப கண்டிப்பா மழை வரும். அவரை தரிசனம் பண்ணலான்னு அவர் வீட்டுக்கு போனேன். ஒரே கூட்டம், உள்ள போகவே முடியல. இந்த முறையும் கிரிக்கெட்டில் இந்திய அணி தோற்றுவிடும் என்று சொன்னார் ஜோசிய மேதை ராமலிங்கம். இத ராமலிங்கம் சொல்லணுமா? குழந்தைய கேட்டா கூட சொல்லும். என்னமா இது? ரேடியோவை திருப்பினா ராமலிங்கம், டிவியை போட்டா ராமலிங்கம், பேப்பரை புரட்டினா ராமலிங்கம். என்னடான்னு விசாரிக்கலான்னு உன் வீட்டுக்குள்ள வந்தா பயங்கர கூட்டம். உன் புருஷன் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, சூப்பர் போர். எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். பத்திரிகைக்காரங்க ஒரு பக்கம், இவர் பெரிய மகான் நினைச்சு வர்றவங்க இன்னொரு பக்கம். என்னால தாங்கவே முடியல. சும்மா இவ்வளவு கூட்டம் சேருமா? அந்த ஆள் கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. நீ எதுக்கும் அந்த ஆள் போட்டோ பெருசா போட்டு வாசல் ஒரு பேனர் வை. சில்லறையை தேத்துருவோம். பேனருக்கு பதிலா ஒரு ஸ்பேனர் வாங்கி கொண்டு வாங்கண்ணா. அவருக்கு கழண்டு போயிருக்க நட்டை கொஞ்சம் டைட் பண்ணணும். என்னவோ பக்கோடா போட்டலாமா, 18 படியா, சபரி நிவாசா என்னென்னவோ சொன்னாரு. கடவுள் ஏதோ கைய காட்டினாரா. உடனே இவர் அவருக்கு தூதுவர் ஆயிட்டாரா. இனிமே இவர் தான் உலகத்தை திருத்த போறாராம். கடவுள் வந்தாரா?
கடவுள் என்ன சொன்னார்? உன்னை வந்து பார்க்க சொன்னாரப்ப. பக்கோடா பொட்டலம் 18 படி, கையை இப்படி காட்டுவார். மாவை அக்கம் அரைக்க சொன்ன என்ன அரைஞ்சுட்டாய்? ஒரு இட்லியோட மாவை வீணடித்தாய். இன்னும் இந்த கஸ்மான ஹோட்டல் எல்லாம் போக கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போகணும். சபரி விலாஸ், இன்றைய ஸ்பெஷல் ஐட்டம் பக்கோடா. ஆண்டவா, கண்டு கொண்டேன். இந்த சபரி விலாஸ் நானே பக்கோடா ஸ்பெஷல் நம்ம ஹோட்டல் ஸ்பெஷலாக்கும். 18 படி, அது பெரிய விஷயம். இந்த விஷயம் உண்டோ? மாடிப்படி எங்க? பின்னாடி பாருங்க. பாக்கண்ணா, கடவுளே, என்ன கண்ணா நீயும் போட்டுக்கிட்டு வந்தீங்கயா? இல்ல ஆண்டவனே, இப்பதானே உங்களை பாத்துருக்கிறேன். இனிமேதான் போட்டுக்கணும். கன்னத்துல போட்டுக்கிறேன். சங்குல தாண்டா விடாத. உனக்கு என்ன ஓனன்ற? நானும் ஒரு பெரிய மனுஷன் ஆகணும். அவ்வளவு தானே. 300 போட்டுக்க, என்ன மாதிரி ஆயிடுவேன். உங்க அளவுக்கெல்லாம் வேண்டாங்க. ஏதோ எங்க அத்தா ராமலிங்க அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சா போதும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். குந்து காட்டுறேன். அது மரியாதை இல்லைங்க. உங்க முன்னாடி நான் எப்படி குந்துறது? என்னது? முதல்ல என்ன கேட்டு நான் பிறந்துங்க. பேசாம குஞ்சு. பெரிய மனுஷன் ஆகணும்னா 3 வழிக்கு இது. முதல்ல ஊரு கட்டு. வீடு கட்டுறதா? ஒருவேளை சின்ன வீடு செட்டப் பண்ண சொல்றதா? சாச்சா இருக்காது. அறம் பொருள் இன்பம் வீடு. ஓகே ஓகே, அந்த வீடா கட்டினியா? அப்புறம் பாட்டில் விடு. பாட்டில் விடுறதா? கோவில்ல போய் பாட்டில் பாட்டிலா விளக்கல எண்ணெய் ஊத்தணுமா? ஓகே. அடுத்தது அப்பப்ப எனக்கு கொஞ்சம் சேர்க்க. செதுக்குறதா? இந்த தேவலோக பாஷை நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னக்கா நான் பயந்தீங்க? சும்மா சிக்க, அவ்வளவுதான். செதுக்கிறதுன்னா கவனிக்கிறது. கவனிக்கிறதுனாக்கா மால் வெட்டுறது. இப்போ ஒரு 10 ரூபாய் வெட்டு. இந்தாங்க 20 ரூபாய். தயவு செஞ்சு இனிமே இப்படி சிரிக்காதீங்க. ஆனா அடிக்கடி நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும். உபதேசம் குஞ்சு இத்த புச்சி ஆச்சு. இந்த துட்டுக்கு 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஆண்டவா, ஆண்டவா. ராமலிங்கம் கெஜப்பாண்டி ரொம்ப நேரமா காணுமே, எங்க போயிருக்காங்க? நீங்க யாரும் ராமலிங்கங்கிற ஆளை கட்டி போட்டு தூக்கிட்டு வர சொன்னீங்களாமே, அவனை டிராயிங் ரூம்ல கொண்டு வந்திருக்காங்க. நான் அவனை பாக்குறதுக்கு முன்னாடி கவர்ச்சி வில்லனுக்கு தேவையான மூடை என்ன கொடுக்கலையே. முடியா அவுத்துடியா, வேட்டியில கட்ட அவுத்துடியா. வெல்டன் கெஜப்பாண்டி. அறிவு இருக்கா கஜம்? சும்மா ரோட்ல போடுறதுல குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இதை பாக்கவா? நான் எல்லாம் கொடுத்தா எக்ஸிபிஷன்ல பாத்து போயிறேன். இந்த அம்மா ஏன் தயிர் கிடையாது? ஏன் தெரியுமா சிரிச்ச? இல்லன்னா அப்படித்தான் பஸ் இருக்கணும். அப்பதான் 4 பேர் பயப்படுவாங்க. இனிமே இப்படி சிரிக்காத, எனக்கே பயமா இருக்கு. இந்தாங்க ஆளுக்கு 10,000 டீ சாப்பிடுங்க. குட்டிக்கு 10,000? இது ஏதோ பெரிய இடம் போல் இருக்கு. இவங்க என்ன யாரோ நினைச்சு தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். நான் ஒரு சாதாரண பேங்க் குமாஸ்தா. ராமலிங்கம், நீ யாரு? உங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். நாளைக்கு நடக்க போற ஜாக்பாட் குதிரை பந்தயத்துல எந்தெந்த ரேஸ்ல எந்தெந்த குதிரை ஜெயிக்கும்னு நீ சொல்லணும். சார், எனக்கு இந்த குதிரை, கழுதை, பன்னி, எருமை இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். ஸ்டாப் இட். நல்லா இருக்குதே சார். யூ ஸ்டாப் இட். ஐயோ ஈஸ்வரா. எழுதிக்க. ஃபர்ஸ்ட் லெக் ஈஸ்வரா, செகண்ட் லெக் என்ன? தெரியாது சார். ஐயோ சிவசிவா. லெக் மாத்தே சிவசிவா. தேர்ட் லெக், தேர்ட் லெக். தெரியாது சார். ஐயோ முருகா. தேர்ட் லெக் முருகா. ராமலிங்கம், நீ எது சொன்னாலும் நடக்கும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். வீடு, காரு எல்லாத்தையும் புண்ணாக்கு புண்ணிய கொடிட்டு அடமான வச்சு
சகல சொத்தையும் ரேசாட போறேன். சார் நீங்க சொத்தை வச்சு ஆடுறீங்களோ எத்த வச்சு ஆடுறீங்களோ இப்ப என்ன விட்டுருக்கு சார். மறுபடியும் கண்ணை கட்டி கொண்டு வா. வேணாம்பா நீங்க ஆடுங்கம்மா, நானே கண்ண முடிக்கிறேன். பாப்பா ஒரு கை தாங்களா வா. ரிஷ்யா ரிஷ்யா, நாம இங்க பிரான்ச் ஆபீஸ் ஆரம்பிச்ச விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே, ஆனா எல்லாரும் உங்க அத்தா ராமலிங்கத்தை தான் பாக்கணுங்கிறாங்க. உண்டோ ராமலிங்கம் பவர்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வா போட. அடடே ராமசாமிங்க வாங்க, சௌக்கியமா? ராமசாமி ஐயங்கார் இல்ல, கிருஷ்ணசாமி முதலியார். நெத்தியில நாம இருக்கேன்னு பார்த்தேன். அது இயற்கையாவே இருக்கு. நீங்களே போட்டுட்டுதா? மெடல் எல்லாம் எல்லாம் என்னதான், நானே வாங்கினது. ஆமா என்னதான். அதை கேட்கல. 30 ரூபாய்க்கு 3 கேள்விகள் கொஞ்சம் அதிகமா தெரியல. அதிகம்தான். ஒரு கேள்வி ஆயிடுச்சு, பாக்கி 2 கேள்வி என்ன? அட பாவி, இப்படி அநியாயமா சம்பாதிக்கிறியே, உருப்படுவியா நீ? நல்லா உருப்பிடுவேன். அடுத்த கேள்வி? அயோக்கியா, நீ நாசமா தான் போவ. இந்த படம் சரிக்குமா உனக்கு? நல்லா ஜெரிக்கும். ஒண்ணே. என்ன அடுத்த கேள்வியா? இன்னும் 10 ரூபாய். ஐயோ, கேள்வி கேட்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட். வசதி வந்தோன்னு இது அடிக்கவே தனியே ஆள் போடணும்.